இந்த கூட்டணி குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். வணக்கம் பழனிசாமி சார். தற்போது டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்தார். இந்த நிலையில் எங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் பங்காளி சண்டை தான் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஒற்றை புள்ளியில் தங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து குறைந்தபட்சம் ஒரே கூட்டணியில் பயணிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்னும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள், வேறு கட்சிக்கு செல்லாத எல்லோருமே அதிமுகவில் இணைந்து பயணிக்கிற அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கு. அதை நோக்கி பயணிப்பார்கள்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. முந்தானால் வரைக்கும் அதிமுக 3வது இடத்துக்கு சென்றுவிடும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன், அவர் ஒரு துரோகி, இப்படி பலவாறு அவரை வசைப்பாடி இருந்தார் டிடிவி தினகரன். அவருடைய தொண்டர்கள் இந்த ஒரு கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை அதிமுக தொண்டர்கள் தான் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா? தேர்தல் நேரத்தில் களத்தில் அவர்கள் வேலை செய்வதற்கு இது உத்வேகத்தை கொடுக்குமா, அல்லது அவர்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்துதான் மூப்பனார் அவர்கள் தனி கட்சியை துவக்கி இருந்தார். ஆனால் பின்னாளில் அவரே காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து ஒரே கூட்டணியில் இணைந்து பயணித்தார். அதற்கு பின் காங்கிரசிலேயே தன் கட்சியை ஐக்கியப்படுத்தினார். அதுபோல நடக்கலாம். அதே போல திமுகவிலிருந்து பிரிந்து வந்த திரு வைகோ அவர்களும் ஒரு தனி இயக்கம் கண்டாலும் கூட, பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட திமுகவோடு கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தார். அதனால இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல சம்பவங்கள் இது போல நடந்திருக்கு. நிச்சயமாக இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை அரசியல்ல இந்த வருகிற தேர்தலில் கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்புகள் தான் எல்லா அதிமுக தொண்டர்களிடத்துல இருக்கு. இப்போ இந்த நிகழ்வின் போது திரு பியூஷ் கோயல் இருக்கிறார், பாஜகவை சேர்ந்த எல் முருகன் இருக்கிறார், மற்ற கட்சி பாஜகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இப்ப அவர் தினகரன் என்டிஏ கூட்டணியில இணைந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த என்டிஏ கூட்டணி என்பது அது பாஜகவினுடைய கூட்டணி. அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி செயல்படும். இந்த கூட்டணியில் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். செயல் வடிவங்கள் நடைபெறுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியுடனும் இணைந்து எல்லோரும் பயணிப்பார்கள். இல்லை, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான ரோல் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கா? ஏன்னா இப்போ சீட்டு முடிவு பண்ணுறதை பிஜேபி தான் முடிவு பண்ணும். என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே பிஜேபி தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அதாவது டெல்லியில வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொழுதே தினகரன் இந்த கூட்டணியில் இருக்கிறார் என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒப்புதலின் பெயர்ல தான் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கு தினகரனோடு அந்த சந்திப்பை நிகழ்த்தி கூட்டணியை இறுதி செய்திருக்கிறார். இப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் நேரத்தில் இதை சீட்டு ஒதுக்குறதுல ஏதாவது நெருக்கடியை கொடுக்குமா? ஏன்னா அவரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருந்தார், இப்போ நாங்கள் யாரையும் சேர்க்குற மாதிரி இல்லை, பிரிந்து சென்றவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பதிவு செஞ்சுட்டு வந்தார். நீங்கள் உட்பட பலரும் சொன்னது அதிமுகவினுடைய அந்த கட்சியிலிருந்து வெளியேறவர்கள், நீக்கப்பட்டவர்களை திரும்ப ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை நம்ம சந்திக்கணும்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருந்தீங்க. இந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சியை விட்டு வெளியே போனார். ஓபிஎஸ்னுடைய அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய அந்த வேலையில் அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமா திரு ஓபிஎஸ் அவர்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். திரு செங்கோட்டையன் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார். அந்த அவசரப்பட்டு விட்டதற்காக இன்றைக்கு வருத்தப்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி
சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் முயற்சி எடுத்து ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை அமைத்து அதிமுக ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வந்தோம். இன்றைக்கு அந்த கருத்துக்கள் செயல் வடிவம் பெறுகிற பொழுது, எல்லோரும் இணைந்து பயணிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுகிற பொழுது, எல்லோருமே தங்களுக்குள் இருக்கிற மனம் ஆச்சரியங்களை, கடந்த கால கசப்புகளை மறந்து ஒற்றை புள்ளியில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுல ஒற்ற கருத்தோடு தான் எல்லோரும் பயணிப்பார்கள். பாஜக நன்றி திரு கே.சி. பழனிசாமி இணைப்பில் வந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.